அன்பு சார்ந்த நேயர்களே, காலை வணக்கம். மறை உடையாய் தோல் உடையாய் வார்ச்சடை மேல் வளரும் பிறை உடையார் பிஞ்சகனே என்று உன்னை பேசினல்லார். குறை உடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறை உடையார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே. கனைத்து எழுந்த வெண்திரை சூழ்கடலிடை நஞ்சு தன்னை நினைத்தனையாம் இடத்தில் வைத்த திருந்திய தேவனின்னை மனத்து அகத்தோர் பாடலாடல் வேணி ராப்பகலும் நினைந்து எழுவார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று கார்த்திகை மாதம் 23ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, சப்தமி திதி காலையில் 7:55 வரை இருக்கு. சப்தமி திதி முடிய போகின்ற நேரம், பின்னாடியே அஷ்டமி. இந்த அஷ்டமி திதி ஏதாவது ஒன்றும் புதுசாக எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு பெரியவங்கள்ட்ட ஒரு கருத்து இருக்கு. அதனால் இந்த புதுசாக இன்றைக்கி எந்த காரியத்தையும் செய்ய வேண்டாம் என்பது ஒரு பொதுவான கருத்து. சதய நட்சத்திரம் 2:40 வரை இருக்குது. அதுக்கு பின்னாடி மத்தியானம் 2:40 வரைக்கும். அதுக்கு பின்னாடி பூரட்டாதி நட்சத்திரம். சித்த யோகம். ராகுகாலம் எப்போவுமே ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு 4 to 6. யமகண்ட 12 to 1:30. குளிகன் 3 to 4:30. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். அன்பு சார்ந்த பெரியவர்களே, இன்று ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது என்று பார்க்கிறோம். பொதுவாக இந்த ராசி பலன் என்பது நமக்கு ஒரு நல்ல பலன்களை தரும். ஆகவே இந்த ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இப்போ மேஷ ராசிக்கு குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். நல்ல இடத்துல இருக்கார், அருமையான இடத்துல இருக்கார். ஆகவே அவர் ஒரு நல்ல பலனை தருவார். 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தான். அந்த இடத்துல குரு பகவான் இருப்பது நன்மை. அதோட சனி பகவான் 11 லாபஸ்தானத்தில் இருக்கார். இந்த சனி பகவானுக்கு 11ஆம் இடம் மிக உயர்ந்த இடம். அதனால் இந்த சனியும் குருவும் நல்ல இடத்துல இருக்காங்க. அதனால் மேஷ ராசிக்கு நல்ல நேரம். அடுத்து ரிஷப ராசிக்கு கொஞ்சம் பிரச்சனைக்குரிய நேரம். என்னென்னு கேட்டீங்களா, இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு ஜென்ம குரு. இந்த ஜென்ம குரு பாடப்படுத்துவர், நம்மளை நிம்மதியாக இருக்க விட மாட்டார். ஆனால் அதுக்கு தக்கபடி நம்ம நடந்து போகணும். பிரச்சனைக்கு ஆளாயிராமல் நம்ம பார்த்துக்கணும். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, வருமுன் காப்போம். நமக்கு நேரம் சரியில்லை, அதனால் நமக்கு அதை தவிர்த்துக்கிறது நலம். அதை செய்யாமல் விட்டுட்டு நம்ம எனக்கு போட்டு படுத்துதுன்னு சொல்லி நம்ம புலம்பிகிட்டே நம்ம வாழ்க்கையை ஓட்டின்னு இருக்கோம். வருமுன் காப்பது. வெள்ளம் வருவதற்கு முன்னால் அணையை போட்டு விடுவது நலம். வந்த பின் அணையை போடுவது என்பது போட முடியாது. அதனால் வருமுன் காப்போம். பிரச்சனைகளுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தோம். ரொம்ப பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்கிறாங்க, பிரச்சனை எழுத்துறாங்க. அப்போ வம்புகள் வருது. அதனால் அதுக்கெல்லாம் இடம் கொடுத்துறாம கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் ரிஷபராசி என்பதற்கு மிகப்பெரிய கிரகமான 2 கிரகம் உங்களுக்கு பிரமாதமாக இருக்குது. சனி பகவான் எங்கே இருக்காருன்னா 10ஆம் இடத்துல இருக்காரு. ராகு பகவான் 11ஆம் இடத்துல. இது 2 மிகப்பெரிய கிரகம். அதனால் அவங்க 2 பேரும் நல்ல பலமாக இருக்காங்க. அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாமே நல்லபடியாக முடியும், நன்றாக இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்து. 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும். 10ஆம் இடத்துல ஒரு பாவகிரகமாக இருக்கணும். அப்போ தான் அந்த தொழில் நன்றாக இருக்கும் என்று சொல்லி. அப்போ சனி பகவான் இருக்காரு, 11 ராகு இருக்கார். தொழில் நன்றாக இருக்கும். கவனமாக ஜாக்கிரதையாக நடந்து கொள்வது. மிதுன ராசி என்பதிலே உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடம் விரயஸ்தானம். இந்த 12ஆம் இடத்துல இன்னொரு கருத்து உள்ள அடங்கியிருக்கு. அதுக்கிட்ட யாருமே பொருள் பார்க்கல.
இந்த பொருத்தம் பார்க்குறபோது இந்த 12ஆம் இடத்தை மிக முக்கியமாக பார்க்கணும். இந்த 12ஆம் இடத்துக்கு இன்னொரு பொருள் என்னவென்று கேட்டீங்கன்னா 2-3 கருத்து இருக்குது. ஒன்று விரயம், அடுத்து மோட்சம், அடுத்து அயன சயன சுகம். அயன சயன சுகம் என்றால், அயனம் என்றால் சாப்பிடுவது, சயனம் என்றால் தூங்குவது, சுகம் என்றால் கணவன் மனைவி சேர்ந்து அனுபவிப்பது. இதுக்கு பேர் படுக்கை அறை சுகம்னு பேர். இந்த படுக்கை அறை சுகம் இந்த மனிதனுக்கு நன்றாக இருக்கா, நல்லா இருக்கா, சந்தோஷமா கடைசி வரையும் கணவன் மனைவி சேர்ந்து நிறைவா இருப்பாங்களா அப்படின்னு பார்க்கக்கூடிய இடம் இந்த 12ஆம் இடம். அதுல பாவக்கிரங்கள் இருக்குமே ஆனால் அந்த சுகம் கெட்டுவிடும். ஜாதகத்தில் இருக்கிறதுக்கு 12ஆம் இடம். அதே மாதிரி ராசிக்கு 12ஆம் இடம் தான். அதனால இதை ரொம்ப கவனமா நடந்து கொள்ளுங்கள். எல்லா வகையிலுமே கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் உள்வாங்கிக் கொள்ளும். அதனால இந்த 12ஆம் இடம் நல்ல நல்ல விரயமாக செய்யுங்கள். இல்லை என்றால் அமைதியாக இருக்கும்போது தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணும்போது நல்லதே நடக்கும். கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு இந்த அருமையான நாள், நல்ல நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் செய்யலாம். ஏன்னா குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கார், அது நன்மை. ஆனால் மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு பலமாக இல்லை, எல்லா கிரகங்களுமே சரியில்லை. அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பு சார்ந்த சிம்ம ராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருக்காங்க, 7ல் சனி இருக்காங்க. மனைவியினுடைய உடல்நிலை ஜாக்கிரதை, ரொம்ப கவனமாக இருக்குது. 7ஆம் இடம் களத்திரஸ்தானம். அந்த 7ஆம் இடத்தை இல்லை பாவக்கிரகம் இருந்தால் மனைவிக்கு நன்மை இல்லை, ஏதாவது படுத்திகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அடுத்தபடியாக கன்னிராசி என்பவர்களே, உங்களுக்கு அருமையான நாள். கன்னிராசி என்பவர்களுக்கெல்லாம் இந்த நல்ல நாள், நல்லது நடக்கும். ஏன்னா குரு 9ஆம் இடத்துல இருக்கார். குரு இருப்பதை விட அந்த பார்வை பிரமாதமாக இருக்கும். 5ஆம் இடத்தை பார்க்கிறார், அது ஒரு சிறந்த அந்த பார்வை என்று சொல்லுவோம். அதனால் அந்த கன்னிராசி என்பவர்களுக்கெல்லாம் இந்த 9ல் இருப்பதும் 5ஆம் இடத்தை பார்ப்பதும் நல்ல பலன் தரும். அடுத்து இன்னொரு கிரகம் அவங்களுக்கு பிரமா இருக்கு. சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். 3, 6, 11 சனிக்கு நன்கு, ஜாதகத்திலையும் சரி, கோஜால பகுதியிலும் சரி. அதனால சனி பகவான் நல்லது செய்வார். அடுத்தபடியாக துளாராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு 8ஆம் இடத்துல இருக்கார். நான் தினம் சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் 8ல் இருக்க போது புதுசாக எதையும் செஞ்சிடாதீங்க, முதலீடு செய்யாதீங்க, அப்படியே நடத்துவோம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே நடத்துவோம். இன்னும் ஒரு 4-5 மாதம்தான், அப்படி நகர்ந்து வந்துடலாம். அதனால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் மிகப்பெரிய கிரகமான ராகு உங்களுக்கு 6ல் இருக்குது. அதனால் நீங்கள் எந்த குறையும் இல்லாமல் வாழணும், அதுக்கு வாய்ப்புகள் நிறைவாக இருக்கிறது. துளாராசி என்பவர்களே, ஜாகிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அடுத்து விருச்சிக ராசி என்பவர்களே, உங்களுக்கு அருமையான நாள். இந்த குரு 7ஆம் இடத்துல இருக்காங்க, நல்லதெல்லாம் நடக்கும். களத்திர சாதத்தில் குரு இருந்தால் உடனே கல்யாணம் ஆகும். இப்படிலாம் ஒரு சில விதிகள் இருக்குது. அதனால் 7ஆம் இடம் என்பது மிக முக்கியமான இடம் மனிதர் வாழ்க்கையில். ஒவ்வொரு கட்டமும் தான் முக்கியம், அதில் 7ஆம் இடம் ரொம்ப முக்கியம். ஏன்னா களத்திர சாதம் மனைவியை பற்றி பேசுவது, அதனால் அது ரொம்ப முக்கியம். அடுத்து தனுசு ராசி என்பவர்களே, கெட்டிக்காரங்க, நீங்கள் திறமையானவங்க. ஆனால் உங்களுக்கு குரு பகவான் சரியில்லை, 6ஆம் இடத்துல இருக்கார். உடல்நிலை கவனமாக நடந்து கொள்ளுங்கள், ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அதனால் வேற ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. சனி பகவான் 3ல் இருக்கார், 7லாம் முடிஞ்சு 3ஆம் இடத்துல இருக்கார். இன்னும் 1.5 ஆண்டுகள் அந்த இடத்துல இருப்பார்னு நினைக்கிறேன். அடுத்து ராகு பகவான் 4ல் இருக்கார், அதுவும் பெரிய சிறப்பு. அதனால் இந்த சனி பகவான், இந்த ராகு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காங்க. அதனால் இவங்க 2 பேரும் நல்லது செய்வாங்க, திறமையானவங்க. உங்கள்கிட்ட எல்லா திறமையும் இருக்குது, கொண்டு வாங்க, நல்லதே நடக்கும். அடுத்து மகர ராசி என்பவர்களே, உங்களுக்கு இந்த 7.5 சனியினுடைய தாக்கம் இருக்கிறது, அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது. அதனால் ஒன்றும் பயப்படாதீங்க. அவர் உங்களுக்கு வயதுக்கு தக்கபடி அந்த பலன் நடைபெறும். மங்கு சனி, பொங்கு சனி, மரண சனி என்று. அதனால் ஜாக்கிரதை நடந்து கொள்ளுங்கள். ஆனால் குரு 5ஆம் இடத்துல இருக்காங்க, பாக்கியஸ்தானத்தில் இருக்காங்க, நல்லதெல்லாம் நடக்கும். உங்களுக்கு வயதுக்கு தக்கபடி உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் நல்லது நடக்கணுமோ அது கூட நடக்கும். அன்பான கும்பராசி என்பவர்களே, உங்களுக்கும் 7.5 இருக்கிறது, ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு பலமாக இல்லை, ஜாக்கிரதையாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அடுத்து மீனராசி என்பவர்களே, உங்களுக்கும் 7.5 இருக்கிறது. அதனால் உங்களுக்கு ஆனால் குருனுடைய பார்வை பிரமாதமாக இருக்குது. குரு பார்த்தால் கோடி நன்மை. இந்த குரு பார்வையினால் நன்மை செய்கிறார்கள்.
அவர்களுக்கு அன்பான நேயர்களை நான் ஒரு கருத்தை நான் பதிவு செய்கிறேன். அன்பான நேயர்களே, இந்த கோச்சார பலன் என்பது என்னுடைய ஒரு கருத்து 10% தான் வேலை செய்யும். அவர்கள் பிறந்த ஜாதகத்தில் தசை புத்தி காலங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும். அவைகள் சிறப்பாக இருந்தால் இவைகளும் சேர்ந்து நமக்கு நல்ல பலன்களை தரும். இருப்பினும் தினசரி இன்று நமக்கு எப்படி இருக்கிறது, சந்திராஷ்டிரம் இருக்கா, இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணும், இதையெல்லாம் நாம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொண்டோமையானால் இதெல்லாம் நமக்கு எனக்கு இந்த சந்திராஷ்டிரமம்னு ஒன்று இருக்குது, அதை ரொம்ப பெருசுப்படுத்துகிறாங்க. ஆனால் என்னுடைய அனுபவத்தில் அதை நான் பெருசுப்படுத்துறது இல்லை. ஏன்னா இந்த சந்திராஷ்டிரமத்தன்னைக்கு பேசாதீங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க. பேசாமல் எப்படிங்க இருக்க முடியும்? பேசினா தானே தொழில் பண்ண முடியும். அனாவசியமாக பேசாதீங்க. அதனுடைய பொருள் அதான். மௌனம் சர்வார்த்த சாதம். சில பேர் யாரோடையுமே பேச மாட்டேங்கிறாங்க, ஃபோன் வந்தால் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் ஒரு கருத்து இருக்குது. அதெல்லாம் நம்மளால் முடியுமா? முடியாது. சந்திராஷ்டிரமம் இருக்கிற நாள் அந்த 2 நாளும் கவனமாக தேவை. இப்போ ஜாதகம் பார்க்குறவங்க பேசித்தானே ஆகணும், கருத்துக்களை சொல்லித்தானே ஆகணும். அதனால் ஜாதக பலன்களை கவனமாக நிதானமாக பார்த்து சொல்வதோடு நிறுத்தி கொள்ளுங்கள். அனாவசியமாக அவருடைய வேறு தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். அது உங்களுக்கு ஆபத்த முடியும். அதனால் சந்திராஷ்டிரமம் என்பது எல்லாருக்கும் வரதான் செய்யும். அது வந்துக்கிட்டே தான் இருக்கும் மாதம். அதை நம்ம தவிர்க்க முடியாது. அதனால் இதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தக்கபடி நடப்பது நலம். அதனால் இந்த மாதிரியெல்லாம் சில கருத்துக்கள்லாம் நம்ம ஆய்வு செய்ய வேண்டி இருக்கிறது. அன்பான மகர ராசி, கும்ப ராசி, மீன ராசி அன்பர்களே, நீங்கள் எல்லாம் உங்களுக்கு கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை தோறும் சனி பகவானுடைய வழிபாடு செய்யுங்கள். எள்ளு தீபம் ஏற்றி சனி பகவானுக்கு ஏற்றுங்கள். காக்காய்க்கு அன்னம் வையுங்கள். வன்னி பாத்திரம் கிடைச்சுன்னா அதனால் சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுவோம், நல்லதே செய்யும். சனி பகவான் பக்கத்தில் இல்லை, தள்ளி இருக்குது, ஆஞ்சநேயர் இருந்தால் அவரை போய் தரிசனம் பண்ணுவோம். இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். அன்பான நேயர்களே, முடங்கி கிடக்காதீர்கள், இறைவனை நாடுங்கள், நல்லதே நடக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க அந்த எல்லா மதத்திலையும் இறைவனை நாடுங்கள் அப்படின்றலாம் எல்லாமே நமக்கு நிறைய பாடல்கள்லாம் பாடி காமிச்சிருக்கிறார்கள். ஆகவே இறைவனை நாடுங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும். அன்பான நேயர்களே, இன்று ஒரு முக்கியமான கருத்தை நம்ம ஆய்வு செய்வோம். இந்த களத்திரஸ்தானம் இன்னொரு இடம் ஜாதகத்தில் லக்னத்திலேருந்து 7ஆம் இடம். எதுக்கு அதுக்கு களத்திரம் என்று பெயர் வைத்தான் அப்படின்னா, களத்திர தோஷம் அப்படின்னா அதையே தோஷத்தை தான் சொல்கிறாங்களே தவிர அதில் உள்ள உள்கருத்துக்களை ஆய்வு செய்ய மாட்டேங்கிறாங்க. களத்திர ஸ்தானம் என்பது அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, களம் என்றால் என்ன, களத்திர ஸ்தானத்தை 2ஆக பிரிச்சோம்னா களம் பிளஸ் உதரம், களம் பிளஸ் உதிரம். களம் என்றால் என்ன, உதரம் என்றால் என்ன? களம் என்றால் கூடுகின்ற இடம், போர்க்களம், நெற்களம். இந்த நெற்களங்கிறது பெரும்பகுதி மறந்து போச்சு. களத்து மேடுன்னு சொல்லுவாங்க, விவசாயிகளுக்கு தான் தெரியும். அதனால் களத்து மேடு என்று சொல்லுவாங்க. போர்க்களம் என்றால் வீரர்கள் கூடுகின்ற இடம், சண்டைகள் போடுகின்ற இடம், அதுக்கு பேர் கூடுகின்ற இடம். மொத்தத்தில் களம் என்றால் கூடுகின்ற இடம். மக்கள் ஒரு இடத்துல கூடியிருக்காங்கன்னா அதுக்கு பேர் களம் என்று பெயர். அதனால் இதெல்லாம் தூய தமிழ் சொற்கள். அதனால் இந்த அதாவது இந்த களத்திரம் எங்கே என்னையாக சாதகத்தில் இந்த களத்திரத்துக்கு என்ன செய்கிறது? களத்திரம், உதிரம், அதாவது ஒரு ஆணுடைய இரத்தமும் ஒரு பெண்ணுடைய இரத்தமும் ஒன்றாக சங்கமிக்கின்ற இடம், சேருகின்ற இடம், அதுக்கு பேர் தான் களத்திர ஸ்தானம். அந்த இடத்த பார்த்து தான் நம்ம அந்த கணவன் எப்படி அமைவான், மனைவி எப்படி அமைவான், எப்படி என்றெல்லாம் உதவி செய்ய வேண்டும். அதனால் இந்த களத்திர ஸ்தானம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். 2 இரத்தமும் பிரச்சனை இல்லாமல் இருக்க வேண்டும். அதில் இந்த நாடி பொருத்தம்னு ஒன்று இருக்குது. வெவ்வேறு நாடியாக இருக்கும். உஷ்ணம், பித்தம், வாதம்னு 3 நாடி ஓடுகின்றது. இந்த நாடியை நமக்கு என்ன பண்ணணும்னு கேட்டால் வெவ்வேறு நாடியாக இருக்கணும். 2 பித்தமாக, 2 வாதமாக, 2 உஷ்ணமாக இருக்கக்கூடாது. அதாவது நம்ம மின்சாரம் சுவிட்சை போட்டோட லைட் இருக்குதுன்னா அதில் எர்த்துன்னு நம்ம சொல்கிறாங்க, மெயின்னு சொல்கிறாங்க, பேசிக்கு நீட்டுன்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. இது மாதிரி எண்ணித்தான் லைட் 2 எர்த்தாவோ 2 மெயினாக இருந்தால் பீஸ் போகுது. அதே மாதிரி தான் இந்த நாடி பொருத்தம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். இந்த நாடி பொருத்தம்லாம் இல்லைன்னா உடம்பு கெட்டு போயிடும்,
குழந்தை நோயாக பிறக்கும், பிரச்சனைகள் ஏற்படும், வாழ்க்கை நிம்மதியாக இருக்காது. இந்த உடல் சேர்க்கைக்கு கூட நாடி பொருத்தம் மிக முக்கியம்னு சொல்லி பெரியவங்கெல்லாம் எழுதியிருக்காங்க. பெரிய அஸ்ட்ராலஜி மேதெல்லாம் அதை வந்து அந்த கருத்துக்களை சொல்லுகிறாங்க. அதனால் ஸ்ரீரங்கத்தில் ஒரு பெரிய பிரபலமான ஜோதிடர் இருந்தார். அவர் வந்து இதை அடிக்கடி இதை என்கிட்ட சொல்லுவார், நீ இந்த மாதிரிலாம் பாடுறா அப்படின்னு என்கிட்ட சொல்லுவார். அவர் வந்து பெரிய அஸ்ட்ராலஜி மேலே அவர் நிறைய நூல்கள்லாம் வெளியிட்டிருக்காரு. அதனால் அவர் சேஷாத்ரி ஐயங்கார்னு அவர் பேர். அவர் வந்து பாரம்பரியமான ஒரு ஜோதிடர். அவர் நிறைய சின்ன சின்ன புக்காக வெளியிடுவார். அதிலெல்லாம் நிறைய அருமையான பொருட்கள் இருக்குது. அதே போன்று இந்த 7ஆம் இடம் வந்து வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். இந்த 7ஆம் இடத்தை வைத்துத்தான் இவனுக்கு ஒரு மனைவி எப்படி அமைவாள்னு சொல்லு. இந்த 7ஆம் அதிபதி 5ல் இருந்தால் மனைவியால் நன்மை, 7ஆம் அதிபதி 11 இருந்தால் மனைவியால் லாபம், 7ஆம் அதிபதி 9 இருந்தால் மனைவியால் பாக்கியம் கிடைக்கும், 7ஆம் அதிபதி 10 இருந்தால் இவங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் தான் வேலை கிடைக்கும். நான் சில பேருக்கு சொல்லுவேன், அந்த பையனுக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணும்போது இல்லை அந்த ஜோசியர் சொல்லியிருக்காரு 30 வயசுக்கு மேலே தான் எனக்கு கல்யாணம் பண்ணேன். ஐயா நீங்கள் இப்போ கல்யாணம் பண்ணால் தான் அவனுக்கு வேலை கிடைக்கும், சம்பாதிப்பான். அதனால் 27 கல்யாணம் பண்ணி போய் இன்னும் 3 வருஷம் கிடக்காதீங்க, வேலை கிடைக்காது. ஏனென்றால் இவனுக்கு திருமணம் ஆன பின் தான் வேலை கிடைக்கும். அதனால் மனைவி வந்த பின் தான் இவனுக்கு யோகம், பெண்ணால் வாழ் என்று சொல்லுகின்றார்கள். அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக பார்த்து செய்யணும். இல்லை என்னென்னமோ தோஷம்லாம் சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஜோதிடம்லாம் அங்கே ஜாதகத்தில் இருக்கான்னு தெரியல எனக்கு. என்னுடைய அறிவுக்கு நான் அவங்க ஏதோ படிச்சுட்டு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து தவறுன்னு எதுவும் சொல்லலை. எனக்கு தெரிஞ்சவரே அந்த மாதிரியெல்லாம் எனக்கு அந்த ஒன்றும் தெரியல. நான் படித்தவரே எனக்கு அந்த மாதிரி ஒன்றும் தெரியல. அதுக்கு மாதிரி கற்றது கைமண்ணளவு கல்லாது உலகளவு. நம்ம படித்தது கொஞ்சோண்டு, அது மாதிரி எத்தனையோ பேர் நிறைய படிச்சிருக்காங்க. நான் யாரையும் குறை சொல்லலை, எனக்கு தெரிந்ததே நான் சொல்லுகிறேன். ஆகவே அன்பான நேயர்களே, இந்த களத்திர ஸ்தானம் ரொம்ப முக்கியமானது. அதுவும் இந்த பொருத்தம் பார்க்குற போது 2 பேருடைய ஜாதகத்திலையும் 7ஆம் இடத்தை ஆய்வு செய்வதே இல்லை. இப்போ என்னை பொறுத்தவரை என்னுடைய இந்த சின்ன அறிவுக்கு எட்டிய வரை இதுவரை எனக்கு வந்து 40 ஆண்டுகள் எனக்கு ஜோதிட அனுபவத்தில் நான் திருமணம் செய்து வைத்த குழந்தைகள் எல்லாம் நன்றாக சிறப்பாக வாடுகின்றார்கள். பெரும்பகுதி இந்த கிராமங்களில் திருமணம் பொருத்தம் பார்க்கணுன்னா எங்கெல்லாம் என்னை தேடி வருவாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நீண்ட நேரம் எடுத்துக்கிட்டு ஜாதகத்தை நல்லா ஆராய்ச்சி செய்து அலசி பார்த்து அதுக்கப்புறம் தான் நான் பொருத்தம் சொல்லுவேன். அதனால் அவங்கெல்லாம் நிறைய குழந்தை குட்டிகளோட, அது என்ன குழந்தைங்கிறது வேறு, ஆணோ பொண்ணோ குழந்தை இருக்குது, குழந்தை இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டாங்க. அதனால் அதோட வாழ்வாங்க. அதனால் அன்பான நேயர்கள் அந்த திருமண பொருத்தம் பார்க்கின்ற பொழுது ஜாதகங்களை நன்றாக ஆராய்ந்து பார்த்து 2 ஜாதகங்களும் நல்ல சிறப்பாக இருக்கிறதா, இவனுக்கு மனைவியால் பிரச்சனை இல்லையா என்றெல்லாம் ஆய்வு செய்து பார்த்து திருமண பொருத்தத்தை இணைத்து இந்த நம்முடைய குழந்தைகளை நல்ல சந்தோஷமாக வாழ வேண்டும். அதாவது கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கணும். எந்த வயதிலும் கூட அந்திம காலம் வரை கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும். அது இல்லைன்னா அந்த வாழ்க்கை நிம்மதியாக 90 வயசானா கூட கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஒரு ஆணுக்கு பெண் துணை, ஒரு பெண்ணுக்கு ஆண் துணை, என்ற துணை என்பது சிறப்பாக இருக்கும். இல்லை என்றால் எத்தனை பேர் இருந்தாலும் மனைவி ஒழுங்காக இல்லைன்னா ஒரு ஆண்மனுக்கு, அது மாதிரி அவளுக்கு ஒரு பெண்மகளுக்கு வந்து கணவன் ஒழுங்காக இல்லைன்னா இதுக்கெல்லாம் மூல காரணம் இந்த 7ஆம் இடம் தான். ஆகவே இந்த 7ஆம் இடத்தை ஆய்வு செய்ய வேண்டும். அன்பான நேயர்களே, எல்லா குழந்தைகளும் நல்லருள் பெற்று எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருளால் நலம் பெற்று பல்லாண்டு வாழ எல்லா வல்ல எம்பெருமான் வள்ளல் பெருமான் வள்ளியின் மணாளன் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.